மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க ராகினி யோசிக்கிறாங்க, இந்த காவேரியை வீட்டை விட்டு ஒரேடியா வெளியில அனுப்பணும்னா யமுனாவுக்கும் காவேரிக்கும் நடுவில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. ஆனா இந்த யமுனாவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. எப்படி இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது பசுபதி கால் பண்றாரு. இங்க ராகினி பசுபதி கிட்ட என்னப்பா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிக்க, நான் எல்லாம் நல்லா தான் இருக்கேன், நீ மாப்பிள்ளையை கூட்டிட்டு உடனடியா என்னை பார்க்கவா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதெல்லாம் அப்புறம் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன ராகினி ரொம்ப சோகமா பேசுற மாதிரி இருக்கு, நீ முதல்ல கிளம்பி வா, நான் சொல்ற விஷயத்துல நீ கண்டிப்பா சந்தோஷமாயிருவ அப்படின்னு சொல்லி பசுபதி கூப்பிடுறாரு. இங்க ராகினியும் வேற வழியே இல்லாம அஜயை கூப்பிட்டுட்டு பசுபதியை பார்க்க போக, உடனே பசுபதி ராகினி கிட்டையும் அஜய் கிட்டையும், ஆமா இன்னும் எத்தனை நாள் தான் அந்த வீட்டில் நீங்க இப்படியே இருக்கிறத திட்டம் போட்டிருக்கீங்க, எப்படியாவது விஜயை மீறி நீங்க நல்லா உழைச்சி பெரிய ஆளாகணும்னு தானே ஆசைப்பட்டு உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா என்ன மாப்பிள்ள நீங்க எதுவுமே செய்யற மாதிரியே தெரியலையே, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ராகினியும், ஆமாம் கேட்டு பணத்தை வாங்கி கொடுத்தா மட்டும் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகி நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாரா இந்த அஜய் சுத்த வேஸ்ட்டு தான், விஜயை நம்பினாலும் நம்பலாம், ஆனால் இந்த அஜயை நம்புறதெல்லாம் வீண் தான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, முதல்ல காவேரியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பசுபதி, நீங்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையுமா இருந்தாதான் காவேரியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும். அதுக்கு முதல்ல அஜய் பெரிய ஒரு கம்பெனியோட ஓனர் ஆகணும். அப்படி எதுவுமே செய்யாமல் பிஸ்னஸ் எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருந்தால் யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. ஏன் அந்த காவேரி கூட உங்களை மதிக்க மாட்டா. முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க, பண ஏற்பாடெல்லாம் நான் பண்ணுறேன். முதல்ல அஜய் அந்த விஜய் மாதிரியே பெரிய கம்பெனியோட ஓனர் ஆகிறது மட்டும் இல்லாம அப்பதான் ராகினி நீ அந்த வீட்டில் சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு பசுபதி. உடனே ராகினி, காவேரி அந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னா நீங்க சொன்னபடியெல்லாம் கேட்க நானும் தயாராதான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. காவேரி மேல ரொம்பவே கோவமா இருக்க யமுனா நிவின் கிட்ட இந்த விஷயமா பேசியே ஆகணும்னு சொல்லி கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா நிவின் அந்த காலை கட் பண்ணி விட்டதால ரொம்ப கோவமா இருந்த யமுனா, எப்படியாவது நிவினை நேர்ல பார்த்து இந்த விஷயத்த பேசியே ஆகணும், காவேரியோட பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன ஏமாத்துற இந்த நிவின் எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிவினை பார்க்கறதுக்காக யமுனா போறாங்க. இங்க நிவின் இருக்கிற இடத்துக்கு யமுனா போக, யமுனாவை பார்த்த நிவின் பேச பிடிக்காம அங்கிருந்து கிளம்புறாரு. உடனே யமுனா, என்ன நிவின் நீ அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு என்ன வேணாலும் செய்வ, இப்போ என் கூட பேச பிடிக்கலன்னு நான் கால் பண்ணா கூட அதை எடுத்து பேச மாட்டீங்களா, ஆமா அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு நீங்க என்ன வெறுத்து இப்படி ஒதுக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிவின், நீ என்ன சொன்னாலும் அதை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, உனக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை, உன்கிட்ட பேசவே பிடிக்காம தான் நீ ஃபோன் பண்ணப்ப கூட நான் எடுக்கல, இப்போ மறுபடியும் வந்து எதுக்காக இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, உன்கிட்ட பேச பிடிக்கல அதனால இங்கிருந்து கிளம்புற, நீ முதல்ல கிளம்புறியா யமுனா அப்படின்னு சொல்ல, அது எப்படி அக்காவோட பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை ஏமாத்துவீங்க, நான் வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்களா நிவின் அப்படின்னு கேட்குறாங்க யமுனா. ஆமா உங்க அக்கா காவேரிக்காக மட்டும்தான் உன்கிட்ட பேசினேனே தவிர்த்து மற்றபடி எனக்கெல்லாம் உன் மேல எந்த விதமான பாசமும் இல்லை ஆசையும் இல்லை, நீ கிளம்புறியா, இதுதான் என்னுடைய பதில் அப்படின்னு சொல்லிடுறாரு நிவின். இதை யமுனாவால தாங்கிக்கவே முடியல. நிவின் என்கிட்ட இப்படி பேச காரணமே எங்க அக்கா காவேரி தான். காவேரி என்னை பத்தி நிவின் கிட்ட தப்பா சொல்லி கொடுத்து எங்க ரெண்டு பேத்துக்கு இடையில இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாலே, நான் நிவினை தான் மனசார காதலிக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தோம் எங்க அக்கா காவேரி இப்படி ஏதாவது பண்ணுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைச்ச யமுனா, ஏன் வாழ்க்கையில தலையிட்டு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணின காவேரியை பத்தி கண்டிப்பா நான் விஜய் மாமா கிட்ட சொல்லியே ஆவேன், அப்பதான் எங்க அக்கா காவேரி இனி என் வழிக்கும் வரமாட்டா, நிவினும் எப்பயும் போல என்கிட்ட பாசமா நடந்துப்பான் அப்படின்னு நினைச்ச யமுனா, இந்த எல்லா விஷயத்தையும் பேசாம விஜய் கிட்ட சொல்லிடலாம், அதுக்கப்புறம் விஜய் மாமா என்ன முடிவெடுத்தாலும் அது சரிதான் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு காவேரி இல்லாத சமயம் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு நினைச்ச யமுனா இங்க விஜயை பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த சமயம் யமுனாவுக்கு கங்கா பேசினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இங்க நிவின் உன் வாழ்க்கையில வரவே கூடாது, இனி நிவினை பத்தி நீ பேசவும் கூடாது, காவேரியோட வாழ்க்கையில உன்னால எந்த விதமான பிரச்சனை வந்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கங்கா பேசினதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. நாம போய் விஜய் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல நம்மளால இங்க காவேரிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, அவ வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு யமுனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் வேற வழியே இல்லை, காவேரி என்னோட வாழ்க்கையில தலையிடும் போது நானும் ஏதாவது செஞ்சாதான் காவேரி கொஞ்சம் அமைதியா இருப்பா, நிவின் கிட்டயும் இனி பேசாம இருப்பா அப்படின்னு நினைச்ச யமுனா, வேற வழியே இல்லை, விஜய் மாமா கிட்ட நம்ம பேச போற விஷயம் கங்காக்கு மட்டும் இல்லை வேற யாருக்குமே தெரியக்கூடாது, அப்படி நம்ம யாருக்கும் தெரியாம தான் இந்த விஷயத்த சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயை பார்க்க போக, விஜய் எங்க ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இங்க யமுனா வரதை பார்த்து விஜய் ரொம்ப சந்தோஷமா, வா யமுனா என்ன உங்க அக்காவை பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்குறாரு.
அதுக்கு யமுனாவும், இல்லை அக்காவை பார்க்க வரல, அதான் அவள் தினமும் எங்கள் வீட்டுக்கு வராளே பேசிட்டு போகிறதுக்கு, நான் தான் எதுவும் பேசணுன்னா அவகிட்ட அங்கேயே பேசியிருப்பேனே, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேச தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா யமுனா, ஆமாம் நீ எக்ஸாம்லாம் எப்படி எழுதியிருக்க, நீ எக்ஸாம் எழுத போகிறதா இங்கே காவேரி சொல்லிட்டு இருந்தா, கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவல்ல. இங்கே காவேரி எப்பயுமே உன்னை பற்றியும் உன் படிப்பு பற்றியும் மட்டும்தான் யோசனை பண்ணிட்டு இருப்பா. நீ ஒரு நல்ல பதவிக்கு வரணும், நீ நல்ல பெரிய வேலையெல்லாம் செய்யணும், அப்போ தான் என் குடும்பத்துக்கு என் தங்கச்சி பக்கபலமாக இருப்பா அப்படின்னு நீ நல்லா படித்து நல்ல எக்ஸாம்லாம் எழுதி ஒரு பெரிய லெவலில் வரணும்னு காவேரி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அதனால அக்கா காவேரி எதிர்பார்க்குற மாதிரியே நீயும் ஒரு நல்ல லெவலுக்கு வரணும், சரியா யமுனா அப்படின்னு விஜய் சொல்ல, சரி மாமா நான் எக்ஸாம்லாம் நல்லா தான் எழுதியிருக்கேன், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் என்னை பற்றி கவலைப்பட நிறைய பேர் இருக்கும்போது இந்த காவேரி எதுக்கு என்னை பற்றி யோசிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, கொஞ்சம் வரீங்களா, நம்ம தனியாக பேசணும்னு சொல்ல, சரி யமுனா அதான் இங்கே யாருமே இல்லையே, நீ தாராளமாக பேசலாம், ஆமாம் எதை பற்றி பேச வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு யமுனா, இல்லை மாமா எங்கள் அக்கா காவேரியை பற்றி தான் பேச வந்தேன், ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்க கூடாது, எங்கள் அக்காவை பற்றியே நான் இப்படி பேசுகிறேனே அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்கதா இருந்தால் நான் சொல்லலை அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நீ என்ன காவேரிக்கு தங்கச்சி தானே, நீ என்ன பெருசாக சொல்லிட போகிற, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே யமுனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இல்லை மாமா அக்கா பழைய மாதிரி இல்லை, ரொம்பவே மாறிட்டா, உங்கள் மேலே பாசமாக இருக்கான்னு இத்தனை நாள் நானும் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது எல்லாமே பொய்யா ஆகிருச்சு, ஏன்னா அக்கா மறுபடியும் நிவின் கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே விஜய் சிரிச்சுக்கிட்டு, இதுதான் பெரிய விஷயம்னு என்கிட்ட சொல்ல வந்துட்டியா யமுனா, அதான் எனக்கே தெரியுமே, ஏற்கனவே 2 பேருக்கும் அறிமுகமானவங்க தானே, அவங்க சகஜமாக பேசிக்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, இது பெரிய தப்புன்னு உங்கள் அக்காவை பற்றி என்கிட்ட வேற சொல்ல வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு விஜய். அதுக்கு யமுனா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவளுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் புருஷன் இருக்கும்போது உங்களை விட்டுட்டு ஏதோ அந்த நிவின் கூடலாம் பேசிகிட்டு இருக்கிறத அக்கம் பக்கத்தில் உள்ள பார்த்தாங்கன்னா உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் என்னமாமா நினைப்பாங்க, நீங்கள் தான் அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கணும். ஏற்கனவே உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அக்காவும் நிவினும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அக்கா நிவினை விட்டு விலகி தானே போகணும், ஆனால் மறுபடியும் நிவின் பின்னாடியே போய் பேசுறது, அவங்க தனியாக சந்திக்கிறது, இதெல்லாம் எனக்கு என்னவோ சரியாக தெரியல, அதான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும், ஏன்னா எங்கள் அக்கா மேலே எனக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி யமுனா சொன்னதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். உடனே விஜய் யமுனா கிட்ட, ஏ யமுனா நீ என்கிட்ட உங்கள் அக்காவை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, உனக்கே உங்கள் அக்கா மேலே நம்பிக்கை இல்லையா, உனக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் அக்கா என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு உனக்கு தெரியுமா, அதெல்லாம் தெரியாமல் நீ காவேரியை பற்றி என்கிட்ட இப்படிலாம் பேசுகிறியே, நீ எல்லாம் ஒரு நல்ல தங்கச்சியா, உன் மேலே காவேரி எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கா தெரியுமா, என் தங்கச்சி யமுனாவால் தான் என் குடும்பத்தோட நிலைமையே மாறப்போகுது, என் தங்கச்சி நல்லா படித்து பெரிய ஒரு வேலைக்கு போக போகிறா, அதன் மூலமாக என் குடும்பமே சந்தோஷப்பட போகிறாங்கன்னு உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்க, காவேரி மேலே நீ நம்பிக்கை வைக்கலையா, ஆனால் நான் உன்ன மாதிரி இருக்க முடியாது, ஏன்னா காவேரி என்னோட பொண்டாட்டி, நீ வேணா உங்கள் அக்காவை விட்டு கொடுக்கலாம், ஆனால் நான் காவேரியை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதே, ஆனால் மறுபடியும் என் முன்னாடி என் காவேரியை பற்றி இப்படியெல்லாம் பேசாத யமுனா, நீ ஏதோ காவேரியோட தங்கச்சி ஆச்சேன்னு நான் ரொம்ப பொறுமையாக கேட்டுட்ருக்கேன், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, காவேரி எப்படிப்பட்ட பொண்ணு, காவேரியோட மனசு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அவளோட தங்கச்சியாக இருந்து அவளோட மனசை புரிஞ்சுக்காம இப்படி என்கிட்டயே வந்து பேசிகிட்டு இருக்க பார்த்தியா, அதுதான் என்னால் தாங்க முடியல, நீ இங்கேருந்து கிளம்பலாம், நீ என்ன சொன்னாலும் காவேரியை நான் தப்பாக யோசிக்க போகிறதும் இல்லை, நினைக்க போகிறதும் இல்லை, ஏன்னா காவேரி என் பொண்டாட்டி, அவன் மேலே எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது, அதனால் என்கிட்ட சொன்ன மாதிரி வேறு யார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காத யமுனா, மறுபடியும் இப்படி என்கிட்ட வந்து பேசினேன், அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், காவேரியோட தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், பல்லார்னு ஒன்று வச்சிருவேன், முதல்ல இங்கேருந்து கிளம்பு, அது மட்டும் இல்லை நீ இப்படி என்கிட்ட பேசின விஷயம் காவேரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் மனசு எவ்வளோ வேதனைப்படும் தெரியுமா, உன் மேலே அவ்வளோ ஆழமான நம்பிக்கை வச்சுருக்க காவேரி மனசு அவ்வளோ வேதனைப்பட்டு போயிடுவா, பாவம் என் காவேரிக்கு அப்படி ஒரு மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு நான் நினச்சி ஒன்றையும் பார்த்து செய்கிறேன், அப்போ எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, காவேரி இத்தனை நாள் என்கிட்ட பேசாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கான்னு நினச்சேன், ஆனால் அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நீ தானா அப்படின்னு ரொம்ப கோபமான விஜய் யமுனா கிட்ட கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே யமுனா, நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்களா மாமா, நிவினே என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான், ஏற்கனவே நிவின் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா, இங்கே அக்காவுக்காக அவன் காத்துட்ருக்கேன்னு சொல்லியிருக்கான் மாமா, அப்போ அக்கா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த நிவின் எதுக்கு எங்கள் அக்காவுக்காக காத்துட்ருக்கணும், நிவின் இப்படி சொல்ல போய் தான் எங்கள் அக்காவை பற்றின உண்மையே எனக்கு தெரிய வந்தது, இதுலையே உங்களுக்கு தெரியலையா, எங்கள் அக்கா காவேரி உங்களை ஏமாத்திட்டு இருக்கா மாமா, கொஞ்சமாவது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறத நம்புங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க யமுனா. உடனே விஜய் ரொம்ப கோபமாக, நிறுத்துக்கா யமுனா, நீ சொல்கிற எதையும் கேட்க நான் தயாராக இல்லை, அதுவும் ஏன் காவேரி
காவேரியை பத்தி நீ இப்படி சொன்னா நான் நம்ப போறதும் கிடையாது. அந்த நிவின் மட்டும் இல்ல, யார் வந்தாலும் என்னுடைய காவேரியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க போறதே இல்லை. காவேரியோட மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காவேரியை பத்தி நீ சொல்ற எதையும் நம்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு காவேரியை தப்பா நினைக்கக்கூடிய குணமும் எனக்கு கிடையாது. முதல்ல மரியாதையா இங்கிருந்து கிளம்பிரு அப்படின்னு சொல்லி கத்துறாரு விஜய். இங்க யமுனா அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறாங்க. மாமா கிட்ட என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாரே, அதனாலதான் காவேரி இப்படி தைரியமா எல்லாம் செஞ்சிட்டு இருக்கா போல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அங்கிருந்து போக, அப்பதான் விஜய்க்கு தோணுது, நம்ம நிவின் கிட்ட பேசின எல்லாத்தையுமே நிவின் காவேரி கிட்ட சொல்லிட்டான் போலயே அப்படின்னு யோசனை பண்ணி ரொம்பவே கலங்கி போய் உட்காந்துருக்காரு. இது எல்லாத்தையுமே ஓரமா நின்று பார்த்துட்டு இருந்த காவேரிக்கு நல்லாவே தெரியுது, என் தங்கச்சி கூட என்னை நம்பல, நான் தான் தப்பு செஞ்சேன்னு நம்பிக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்னை பற்றி குறையா பேசிகிட்டு இருக்கா. ஆனால் விஜய் என் மேலே உள்ள நம்பிக்கையில் என் தங்கச்சி சொன்ன எதையுமே நம்பாமல் என் பொண்டாட்டி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரே. நான் தான் விஜயை தப்பாக நினச்சிட்டேனா? அப்போ விஜய் நிவின்கிட்ட சொன்னது எல்லாமே பொய் தானா? அப்போ விஜயோட மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன்னா? இதை புரிஞ்சுக்காம விஜய்கிட்ட பேசாமல் அவர் வரும்போதெல்லாம் அவரை ஒதுக்குற மாதிரி எப்பயுமே அவர்கிட்ட பேசக்கூடாது, அவரை பிரிஞ்சு போகணும்னு தப்பான முடிவெடுத்துட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க காவேரி.